الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد وقال أيضا إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى وقال أيضا قالوا إنا سمعنا فتى يذكرهم يقال له إبراهيم صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الله يحب الشباب الذي يفني شبابه في طاعة الله أو في عبادة الله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எனது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய ஹராம்களை, அல்லாஹ் தடுத்த விடயங்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரஜப் மாதத்தின் 1445 ஆண்டின் இறுதி ஹுத்பாவை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இரண்டு பிரதானமான விடயங்களை உள்ளடக்கிய தலைப்பு நான் உங்களுக்கு முன்னால் தேர்ந்தெடுத்திருக்கின்ற தலைப்பு. ஆரம்பத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன், இப்பொழுது இருக்கின்ற இந்த உற்சாகம் இறுதி வரைக்கும் பேணப்பட வேண்டும். எல்லோருமே அல்ஹம்துலில்லாஹ் உற்சாகமாக விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறீர்கள். அந்த விழிப்புணர்வு இறுதி வரைக்கும் இருந்தால் ஹத்தீப் பேச வந்த விடயங்கள் தெளிவாக வெளியாகும். உங்களுடைய கவனயீனம், ஒரு சிலர்கள் தூங்குவது ஹத்தீபுடைய சிந்தனையையும் சிதறடிக்கும் என்பதை பணிவாக வேண்டிக் கொண்டு, அன்பானவர்களே, சமகால நிலைமைக்கு ஏற்றவாறு இந்த தலைப்பை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பெற்றோர்களும் வாலிப சமூகமும், மூத்தவர்கள் இளையவர்கள், இரண்டு சாராரையும் உள்ளடக்கிய ஒரு தலைப்பு. அன்பானவர்களே, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவை அல்லாஹ் குர்ஆனிலே எந்த அளவு மதித்திருக்கிறான் என்றால், நான் ஆரம்பத்தில் ஓதிய சூரா பலத் லா உக்ஸிமு சூராவுடைய அந்த ஆயத்துடைய தொடரிலே மக்கா நகர் மீது சத்தியம் செய்த அல்லாஹ் வவாலிதி வமா வலத், பெற்றோர் மீதும் குறிப்பாக தந்தை மீதும் பிள்ளை மீதும் சத்தியமாக. பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு அல்லாஹ் சத்தியம் செய்வதற்கு தேர்ந்தெடுத்த கௌரவமான ஓர் உறவு. அந்த உறவு முறை, அந்த உறவிலே விரிசல் ஏற்படுகின்ற பொழுது பிள்ளைகள் நெறித வருவார்கள். எந்த பிள்ளைகள் பெற்றோருடைய உறவை பேணுவார்களோ அவர்களுடைய கடந்த காலமும் ஒளிமயமானதாக இருக்கும், அவர்களுடைய சமகாலமும் ஒளிமயமானதாக இருக்கும்,
அவர்களுடைய எதிர்காலமும் சுபீட்சமாக அமையும். அவர்களுடைய மரணத்துக்கு பின்னாலும் சரித்திரம் படைத்துவிட்டு மரணிப்பார்கள். எந்த குடும்பத்திலே, எந்த வீட்டிலே பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவிலே விரிசல் ஏற்படுமோ அவர்களுடைய எதிர்காலம், சமகாலம், இறந்த காலம், கடந்த காலம் எல்லாமே இருள் சூழ்ந்ததாக இருக்கும். மரணத்துக்கு பின்னாலும் அவர்கள் மறக்கடிக்கப்பட்டு விடுவார்கள். அவர்களை பற்றி ஏதாவது யாருடைய உள்ளத்திலாவது ஞாபகம் இருந்தால் அது அவர்களை பற்றிய தவறுகளாகவும் பலகீனங்களாகவும் குற்றங்களாகவும் தான் இருக்கும். எனவே இந்த இரண்டு தலைப்பும் இணைத்து பேசப்படுவதற்கு முக்கியத்துவம் என்னவென்றால், அந்த பெற்றோருடைய உறவின் மூலம்தான் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒளிமயமாக அமையும். வாலிப சமூகம், இளைஞர்கள் என்பது சமூகத்துடைய ஆணிவேர், முதுகெலும்பு, சமூகத்துடைய இருதயம். வாலிபர்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சிலாகித்து பேசப்பட்டிருக்கிறார்கள். குர்ஆனிலே பல வாலிபர்களுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் மிக சிறந்த உன்னதமான உயர்ந்த கட்டங்களிலே சொல்கிறான். விரிவாக முன்வைக்க முடியாது. அன்பானவர்களே, நபிமார்களுக்கு நபித்துவத்தை அல்லாஹ் கொடுத்த வயதும் வாலிப வயது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவு கடல் சொல்கிறார்கள், எந்த நபிமார்களையும் அல்லாஹ் வாலிபர்கள் அல்லாமல் தேர்ந்தெடுக்கவில்லை. வாலிப பருவத்தில் நபித்துவத்தை கொடுத்தான். எனவே நபித்துவத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பருவம் வாலிப பருவம். அறிவுத்துறையிலே நிபுணத்துவம் பெற்ற அனைவர்களும் வாலிப பருவத்தில் தான் தேர்ச்சி பெற்றார்கள். அதனுடைய அனுபவம் தான் பின்னால் தொடர்ந்தது. எனவே அறிவாளிகளும் அவர்களுடைய அஸ்திவாரமும் வாலிப பருவம், நபித்துவத்துடைய அடிப்படையும் வாலிப பருவம் என்பதை அறிவு கடல் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்று நிதர்சனமான உண்மையை நமக்கு முன்வைக்கிறார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, மறுமையில் மஹ்ஷர் மைதானத்திலே ஒவ்வொரு பகுதியினர்கள் பல பிரிவினர்களாக பிரிந்து அல்லாஹ் அவர்களுக்கு பல அந்தஸ்துகளை கொடுப்பான். அர்ஷின் கீழ் நிழல் பெறக்கூடிய பல அமல்கள் இருக்கின்றன. 90க்கும் மேற்பட்ட அமல்கள் இருக்கின்றன. அரிசிக்கு கீழே நிழலை பெற்று தரக்கூடிய அமல்கள் 90க்கும் மேற்பட்டது. 94, 95, 96 வகையான பல தராதரங்களில் இருக்கின்றன. அரிசிக்கு கீழே நிழல் பெற்று தரக்கூடிய அமல்கள். ஒரே ஹதீஸிலே 7 பேர்களை குறிப்பிட்டார்கள் நபி அவர்கள். எல்லோருமே வியர்வையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, எல்லோரும் அங்குமிங்கும் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அரிசிக்கு கீழே நிழல் பெறக்கூடிய 7 கூட்டத்தார்களிலே ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே, வணக்க வழிபாடுகளிலே, நற்கிரியைகளிலே வாலிப பருவத்தை கழித்த வாலிபருக்கு இடம் கிடைக்கும். அந்த 7 ஒருவராக ஒரு வாலிபர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அங்கும் அவருக்கு அந்தஸ்து. அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை பற்றி ஊக்குவித்து சிலாகித்து கூறும் பொழுது சுருக்கமான ஒரு வார்த்தை, பல கருத்துக்களுடைய நுஸிர்து பிஷ்ஷபாப், வாலிபர்கள் மூலம் எனக்கு ஹெல்ப் கிடைத்திருக்கிறது, எனக்கு சப்போர்ட் கிடைத்திருக்கிறது, வாலிபர்கள் எனக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். பல சாதனை படைத்த வாலிபர்களை குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது. எல்லோருடைய பின்னணியையும் பார்த்தால் அவர்கள் பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகள். குர்ஆன் புகழ்கின்ற வாலிபர்களாக இருக்கலாம், ஹதீஸிலே நபி அவர்கள் புகழ்ந்து பாராட்டிய வாலிபர்களாக இருக்கலாம், சரித்திரத்திலே கண்ணியமான மைக்கற்களாக பதிக்கப்பட்ட சரித்திரம் படைத்த வாலிபர்களாக இருக்கலாம். பெற்றோருடைய உறவை பேணி அவர்கள் அந்த அந்தஸ்தை அடைந்து கொண்டார்கள். பல வாலிபர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாலிப பருவ நிகழ்வுகள் தெரியும். அவர்களுடைய அந்த பக்குவம், அவர்களுடைய அறிவு ஞானம், அவர்களுடைய திறமைகள், நான் பேசி நீங்கள் அறிய வேண்டிய
அவசியம் கிடையாது. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்று பின்னணியை பார்க்கின்ற பொழுது தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளை, பெற்றோருடைய தாய் தந்தையுடைய துஆவை அடைந்த பிள்ளை, தாய் தந்தையுடைய மனதை உடைக்காத யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி ராஹீல், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய், இரண்டு பேருக்கும் நல்ல கட்டுப்பாடான பிள்ளையாக வளர்ந்தார்கள். அவர்களுடைய வாலிபம் முழு உலகத்துக்குமே ஒளியூட்டக்கூடியதாக, குர்ஆனை அலங்கரிக்கக்கூடிய அஹ்ஸனுல் கஸஸ், குர்ஆனிலே பேசப்படுகின்ற வரலாறுகளிலே சம்பவங்களிலே அல்லாஹ் சொல்கின்ற அழகிய சரித்திரம், அழகான சம்பவம் என்று அல்லாஹ்வே அந்த சம்பவத்தை விளம்பரப்படுத்துகின்ற அளவுக்கு அழகான சரித்திரம் படைத்தார்கள். பெற்றோருடைய உறவை பேணிய யூசுப் என்ற வாலிபர். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாலிபம் பேசப்படுகிறது. அவர்களும் தந்தையோடு கௌரவமாக நடந்து கொண்டது, தந்தையோடு கௌரவமாக உரையாடியது, தந்தையை மரியாதையாக மாண்போடு பேணியது, பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொண்டதையும் குர்ஆன் அங்கே பேசுகிறது. அவர்களுடைய வாலிப பருவத்திலே படைத்த சாதனைகளையும் குர்ஆன் பேசுகிறது. நெருப்பிலே போடப்படும் பொழுது அவருடைய வயது என்ன தெரியுமா? 16 வயது. அந்த நெருப்பு கிடங்கிலே போடப்படும் பொழுது அவருடைய வயது 16. நெருப்பை நிம்மதியாக குளிராக அவர்களுக்கு சாதகமாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தது. மலக்குமார்கள் இருவர் அல்லாஹ்விடம் அனுமதி கேட்டு உதவி செய்யவா என்று வந்தும், நீங்கள் உங்களை அல்லாஹ் அனுப்பினானா, அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்டு வந்தீர்களா? நாங்கள் கேட்டு வந்தோம். அல்லாஹ் விரும்பிய தானாக அனுப்பியிருந்தால் என்னால் மறக்க முடியாது அல்லவா? நீங்கள் எனக்கு உதவி செய்ய கேட்டு வந்தீர்களா? அம்மா இலைக்குமா ஃபலா, உங்கள் இருவரின் பக்கம் எனக்கு தேவை கிடையாது. அம்மா இலா ரப்பி ஃபலி, என்னுடைய இறைவனின் பக்கம் எனக்கு உதவி தேவை இருக்கிறது. அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள். ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். வநிஅமல் வக்கீல், அவன் சிறந்த பொறுப்புதாரி பாதுகாவலன். நம்பிக்கையோடு ஈமானோடு யகீனோடு ஈமானிய உறுதியோடு அந்த வசனத்தை மொழிந்து மாதக்கணக்கிலே மூட்டப்பட்ட நெருப்பின் அகோரத்தை உஷ்ணத்தை அந்த எரித்து கருக்கி பறவைகள் கூட மேலால் பறக்க முடியாத அளவுக்கு மிக அகோரமான நெருப்புக்குள்ளே குளிரூட்டப்பட்ட அறையில் இருப்பது போன்று உடம்பில் இருக்கின்ற ஒரு உரோமம் கூட எரியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடைந்த வயது டீனேஜ், 16 வயது. நெருப்பில் சாதனை படைத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாலிபர். அதே போன்று கண்ணியமானவர்களே, மிஸ்ரிலே ஒரு பிரச்சினை, ஒரு மனிதரை தடுத்து சண்டை பிடித்த 2 பேரை சமாதானப்படுத்தி விளக்க சென்ற பொழுது ஒரு தட்டு தட்டியதனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவருடைய உயிர் பிரிகிறது, பிரச்சனை வருகிறது. அங்கிருந்து மதியன் என்ற ஊருக்கு ஒருவர் போகிறார், ஒரு வாலிபர். அவர் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். முன்னால் சொன்னது ஈமானிய வாலிபர். எந்த சோதனை, எந்த நெருக்கடி, எந்த ஆபத்து, எந்த அச்சம், எந்த சவால், நெருப்பு எப்படிப்பட்ட சவால், எப்படிப்பட்ட சவால், அகோரமான நேர்ச்சை வைத்து விறகு கொட்டி மூட்டப்பட்ட நெருப்பு. அந்த சவாலுக்கு முன்னால் ஓடவில்லை, ஒளியவில்லை, தலைமறைவாகவில்லை, மண்டியிடவில்லை, ஈமானை விட்டுக் கொடுக்கவில்லை. அங்கே இப்ராஹிம் என்ற வாலிபர் அலைஹிஸ்ஸலாம். இங்கே மதியனுக்கு போகிறார் மூசா என்ற வாலிபர் அலைஹிஸ்ஸலாம். புதிய ஊர் எல்லையிலே மதியன் அடைந்த பொழுது மக்கள் தண்ணீர் அடிக்கின்ற அள்ளுகின்ற ஒரு கிணறு, பிரயாண கோஷ்டிகள் எல்லாம் தண்ணீர் அள்ளுகின்ற, மிருகங்களுக்கு நீர் புகட்டுகின்ற அந்த இடத்திலே அந்த வாலிபர் பார்க்க 2 இளம் பெண்கள், யுவதிகள் ஒதுக்குப்புறமாக நிற்கிறார்கள். இவர்கள் விளங்கிக் கொண்ட ஏதோ தேவை, இங்கு வந்திருக்கிறார்கள், அவர்கள் தேவை நிறைவேற்றதை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன விடயம்? இல்லை, எங்களுடைய தந்தை வயோதிபர், அவரால் இயலாது, அதில் விளங்க வேண்டும். ஆண் குழந்தைகள் இல்லை, எங்களுக்கு சகோதரர்கள் இல்லை, நாங்கள் தான் வீட்டு வேலையை பார்ப்போம், நாங்கள் தண்ணீர் அல்ல வந்திருக்கிறோம் வீட்டுக்கு, குடத்தோடு நிற்கிறார்கள். கண்ணியமானவர்களே,
இங்க ஆண்கள் எல்லாம் பேசிக்கொண்டும் கதைத்துக் கொண்டும் இடம் கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது அவர்கள் வந்து அந்த கிணற்றிலே அவர்கள் இருவருக்கும் தண்ணீர் அள்ளி கொடுத்து அனுப்புகிறார்கள். ஒரு அந்நிய பெண்ணோடு தனிமையில் இருக்கின்ற அந்த 2 இளம் யுவதிகளோடு கட்டுக்கோப்பாக ஒழுக்கமாக பத்தினித்தனமாக பேணுதலாக நடப்பதற்கு அப்படியான ஒரு வாலிபருடைய நிகழ்வை குர்ஆன் பேசுகிறது. நேர காலத்தோடு வீட்டுக்கு வருகிறார்கள் பிள்ளைகள். தந்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபி. கேட்கிறார்கள், என்ன குறுகிய நேரத்துக்குள் வந்து விட்டீர்கள், தாமதித்து தான் வருவீர்கள் சென்றால், இல்லை இப்படி ஒரு வாலிபர் எங்களுக்கு தண்ணீர் அள்ளி தந்தார், நம்பிக்கையாகவும் நாணயமாகவும் பக்குவமாகவும் நடந்து கொண்டார். அங்கு அந்த வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடுபடி அந்த பேணுதலையும் பக்குவத்தையும் அந்த கட்டுக்கோப்பான அந்த சீரான பண்பையும் பார்த்து தன்னுடைய ஒரு மகளுக்கு அவரை மருமகனாக அந்த ரசூல் மூசா என்ற அந்த வாலிபரை தேர்ந்தெடுத்த பக்குவமான வாலிபருடைய வரலாறையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாலிபத்தை குர்ஆன் பேசுகிறது. அன்பானவர்களே, குர்ஆனில் ஏராளமாக சம்பவங்கள் வரலாறுகள் இருக்கின்றன. வெள்ளிக்கிழமை ஓதப்படுகின்ற சூரத்துல் கஹஃப், குகைவாசிகள். குகைவாசிகள் என்றால் எல்லோருமே வாலிபர்கள். இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் வாலிபர்கள், இளைஞர்கள். ஆமனு பிரப்பிஹிம், ரப்பை இரட்சகனை ஈமான் கொண்டார்கள், அவர்களுக்கு நாம் இன்னும் நேர்வழி அதிகப்படுத்தினோம். அவருடைய வரலாறு அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய வரலாறு விரிவானது, படிக்க வேண்டும். உலமாக்களை அணியுடைய விளக்கங்களை படிக்க வேண்டும். கஹ்பை வெறும் ஓதுவது மாத்திரமல்ல, விளங்க வேண்டும். சூரா கஹ்பிலே பிரதானமாக 4 சம்பவங்கள் சொல்லப்படுகின்றன. அதிலே முதன்மைப்படுத்தி இருக்கிறான் அல்லாஹ் இந்த வாலிபர்களுடைய சம்பவத்தை. இறுதியாக முடிகிறது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தோடு. அன்பானவர்களே, வாலிபர்களுடைய சம்பவத்தை தான் முதல் பக்கத்திலேயே அல்லாஹ் ஆரம்பித்து விட்டான். அங்கும் வாலிபர்கள். அவருடைய நிகழ்வு தெய்வீக வாதாட்டம் இருந்த ஒரு அரசனுக்கு எதிராக அல்லாஹ் தான் இறைவன், அவனைத்தான் வணங்குவோம், ஏகத்துவம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அடிபணிவோம் என்ற அந்த ஏகத்துவ கோட்பாடை மக்களுக்கு மத்தியில் அறிமுகம் செய்ய, சவாலுக்கு மத்தியில், உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அவர்கள் ஒருவர் இருவராக, இருவர் மூவராக, 4வராக, 5வராக, 6, 7 என்று எத்தனை பேர் என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை. மக்கள் பேசிக் கொள்கின்ற அந்த தொகையுடைய எண்ணிக்கை அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய இறுதி கட்டம் எப்படி அமைந்தது என்றால் 309 வருடங்கள் அல்லாஹ் தூங்க வைத்தான். 309 வருடங்கள். 309 வருடங்களுக்கு பின்னால் தூங்கி எழும்பியவுடன் பசி அவரிடம் இருந்த 300 வருடங்களுக்கு முன்னால் பயன்பாட்டில் இருந்த நாணயம். பசியினால் அவர்கள் ஒருவரிடம் பணத்தை கொடுத்து அவர்களில் ஒருவரிடம் போய் உணவு வாங்கிக் கொண்டு வாருங்கள், கண்டது நின்றதை எல்லாம் வாங்கிக் கொண்டு வர வேண்டாம், பசியாக இருக்கலாம், பட்டினியாக இருக்கலாம், எப்படியாக இருக்கலாம், 309 வருடங்கள் சாப்பிடாத பசி. ஐயுகும் அஸ்கா தஆமன், போய் பரிசுத்தமான ஹலாலான உணவை வாங்கிக் கொண்டு வாருங்கள். ஹலால் ஹராம் பேணுதல் வாலிபர்களிடம் இருக்க வேண்டும். சூரா கஹ்பிலே அல்லாஹ் படித்து தருகிறான். வாலிபர்களின் மூலமாக கண்ட நின்றையெல்லாம் உள்வாங்க முடியாது. உணவிலேயே ஹலாலான சுத்தமானதை உள்வாங்க வேண்டிய வாலிபர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் இருக்க வேண்டும் என்ற பட்சத்திலே எப்படி அசுத்தமானதை உள்வாங்கலாம், எப்படி ஆபத்தானதை உள்வாங்கலாம், எப்படி புத்தியை போக்கக்கூடியவைகளை உள்வாங்கலாம், எப்படி மனநோயாளியாக மாற்றக்கூடியதை பாவிக்கலாம். நான் கௌரவமாக சொல்லிக் கொண்டு போகிறேன், சமகாலத்தோடு இணைக்கிறேன், நாகரிகமாக, பெயர்களை சொல்லாமல். அன்பு சிறுவர்களே, அன்பு வாலிபர்களே, இளைஞர்களே, நீங்கள் இந்த சமூகத்துடைய எதிர்காலம். உங்களுடைய சிறுபராயம், வாலிப பருவம் வீணாகும் என்றால் உங்களுக்கு எதிர்காலத்திலே தெளிவாக சொல்கிறேன், நாகரிகமாக சொல்கிறேன், உங்களுக்கு திருமண வயதில் ஒரு பெண்ணுக்கு கணவராக இருக்கின்ற ஆற்றலை இழப்பீர்கள். தெளிவாக இன்னும் சொல்வதாக இருந்தால், உங்களுடைய பெயர் ஒரு ஆணுடைய பெயராக இருக்கலாம்,
ஆனால் உங்களுடைய உடலில் உண்மையான ஆணுடைய சக்தியை இழப்பீர்கள். நீங்கள் பரீட்சைகளை பல சிறந்த பெறுபேறுகளை பெற்றிருக்கலாம். இப்படியான அசுத்தமான ஹராமான பாவனைகள் மூலமாக உங்களுடைய மௌத்து, மன்னிக்க வேண்டும், ஒரு மனநோயாளியாக உங்களுடைய மௌத்து வரலாம். நீங்கள் தற்கொலை செய்ய எத்தனிக்கலாம், தற்கொலை செய்யலாம். அதே போன்று கண்ணியமானவர்களே, தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நீங்கள் சில வேளை புத்தி கோளாறுக்கு சிகிச்சை செய்கின்ற வைத்தியசாலையிலே சங்கிலியால் கட்டப்பட்ட நிலைமையில் மௌத்தாகலாம். நீங்கள் சில வேளை சொந்த பெற்றோரை கொலை செய்யலாம். நீங்கள் சில வேளை உங்களுடைய வீட்டுக்குள் இருக்கின்ற பொருட்களை நீங்கள் திருடலாம். நீங்கள் சில வேளை பசி பட்டினி அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட உங்களுடைய அந்த இச்சைக்கும் ஆசைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் எது கிடைத்தாலும் குடிப்பேன் என்று விஷத்தை கூட நீங்கள் உங்களுக்கு குடித்து நீங்கள் மரணிக்கலாம். சூரா கஹ்ஃபுடைய வாலிபர்களுடைய நிகழ்வு என்ன தெரியுமா? 309 வருடங்கள் சாப்பிடாமல் இருந்து வந்த பசிக்கும் ஹலாலான உணவைத்தான் சாப்பிடுவோம். கண்டது நின்றதை தின்ன மாட்டோம். படிப்பினை நாகரிகமாக அன்றாட பழக்க வழக்கத்தில் சிலர் அகப்பட்டிருக்கக்கூடிய மிக கவலையான, சமூகம் மிக கரிசனை காட்ட வேண்டிய, இப்படியான வியாபாரம் செய்தும் சிலர் பிழைக்கக்கூடிய கேவலமான ஒரு காலத்திலே நான் இந்த விடயத்தை மிக நாகரிகமாக முன்வைக்கிறேன். ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மோமினுடைய கொடுக்கல் வாங்கல், வணிகம், வியாபாரம் சுத்தமாக இருக்கும். ஒரு வாரத்திலே பணம் கொட்ட வேண்டும் என்பதற்காக அவுன்ஸ் கணக்கிலே அந்த வஸ்துக்களை வித்து சம்பாதிக்க மாட்டார். கடை நடத்துகிறோம், ஹோட்டல் செய்கிறோம், 99% பொருட்கள், சாப்பாடு, உணவு, மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள், இப்படி அல்லாஹ் வருமானத்தை தரும் பொழுது, மன்னிக்க வேண்டும் சொல்வதற்கு சொல்கிறேன், உண்மையான ஈமான், இஸ்லாம், ஈமான் உள்ளத்தில் இருந்தால், உள்ளத்தால் நீங்கள் இதை ஏற்று என்னை விமர்சிக்காமல் நீங்கள் உங்களை மாற்றி உங்களுடைய இரத்தத்தை சுத்தமாக்கி, உங்களுடைய பிள்ளைகளுடைய இரத்தத்தை சுத்தமாக்கி, உங்களுடைய உடம்பை ஹராத்திலே வளர்ந்து நரகம் போகாமல் காத்துக் கொள்வீர்கள். ஹராமான, ஆபத்தான, அது நெருப்பால் எரித்து பாவிக்கின்ற பொருளாக இருக்கலாம், அது மூக்கால் உறிஞ்சி பாவிக்கின்ற பொருளாக இருக்கலாம், அது நாக்குக்கு கீழே வைக்கின்ற பொருளாக இருக்கலாம், அது பல்புகளை உடைத்து மின் குமிழ்களிலே பாவிக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம், அது ஸ்டிக்கராக இருக்கலாம், அது இன்ஜெக்ஷனாக இருக்கலாம், அது புகையை உறிஞ்சுவதாக இருக்கலாம். எந்த பொருளுடைய பெயரையும் சொல்லவில்லை, பாவனை முறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த பொருளை நீங்கள் விற்க மாட்டீர்கள். கடன் கிடையாது, நோ கிரெடிட் போர்ட் தொங்குகிறது. நீங்கள் 2 விரல்களால் பிடித்து உதட்டிலே வைத்து லைட்டரால் எரித்து தீக்குச்சியால் எரித்து புகையை வாயால் உறிஞ்சி அப்படியே அதே வாயால் வெளியே விட்டு தன்னையும் ஆபத்துக்குள்ளாக்கி பிறரையும் ஆபத்துக்குள்ளாக்கி வீட்டில் இருக்கின்ற பிள்ளை குழந்தையுடைய ஹார்ட்டிலே ஓட்டை வருவதற்கு வீட்டிலே பாட்டன் புகைத்த புகையும் தந்தை புகைத்த புகையும் காரணமாக அமையாது. நான் சொன்ன விடயம் நீங்கள் எல்லோரும் புத்திசாலிகள் விளங்கி இருக்கும். வாலிபர்களின் மூலமாக அல்லாஹ் படித்து தருகிறான். உணவிலேயே சுத்தமானதை சாப்பிடு என்றால் ஆபத்தான வஸ்துக்களை விற்க முடியுமா, வாங்க முடியுமா, பாவிக்க முடியுமா? இந்த தலைப்பை நிறுத்திக் கொள்கிறேன். நபியுடைய வரலாற்றில் சில வாலிபர்கள் ஞாபகப்படுத்தி இறுதி கட்டம் பெற்றோருடைய விடயத்தை இணைக்கிறேன். அன்பானவர்களே, நான் குத்பாவை ஆரம்பிக்கும் பொழுது ஓதிய குர்ஆன் வசனங்கள், தொழுகையிலே இமாம் ஓதுகின்ற குர்ஆன், எங்கெங்கு யார் யார் குர்ஆன் ஓதுகிறார்களோ, குர்ஆனை படிக்கிறார்களோ, குர்ஆனை மனனமிடுகிறார்களோ, குர்ஆனிய சேவை செய்கிறார்களோ, அந்த காலத்திலே அந்த துறையிலே தன்னை அர்ப்பணித்த பலர்கள் இருக்கிறார்கள்.
குறிப்பிடத்தக்க ஒரு வாலிபர் கபரில் இருந்து கொண்டு அந்த நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் யார்? இளமையிலே நிபுணத்துவம் பெற்ற, முதிர்ச்சி பெற்ற, அறிவிலே கொடிகட்டி பறந்த கண்ணியமானவர்களே, 14 நாட்களில் லாங்குவேஜ் படிக்கத்தான் வேண்டும். சிங்களம் தேவை, ஆங்கிலம் தேவை, ஜப்பானீஸ் தேவையா தேவை, பிரெஞ்சு தேவை, அரபு தேவை, வாழ்வதற்கு மொழி தேவை. மொழியை வைத்து பெருமை அடிப்பதற்கல்ல, அந்த மொழி தெரியாதவர்களுக்கு முன்னால் அந்த மொழியை பேசி தலக்கணம் காட்டுவதற்கல்ல, தேவைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு, படிப்புக்கு, பெருமைக்கல்ல. யூதர்களுடைய கடிதங்கள் வருகின்றன, யூதர்களோடு தொடர்பாடல் வைக்கிறேன், அவர்களுடைய நான் கடிதங்கள் அனுப்புகிறேன், அவர்கள் அனுப்புகிறார்கள். அவர்களுடைய மொழியில் வருகின்ற கடிதங்களை எனக்கு அரபியிலே மொழிபெயர்ப்பதற்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாளர் தேவை. அடையாளம் கண்டார்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களுடைய திறமையை. ஸைத், நீ யூதர்களுடைய மொழியை படிமகனே. 14 நாட்களிலே அபரானி மொழியிலே தேர்ச்சி பெற்ற வாலிபர். லாங்குவேஜ் மாத்திரமா, டிகிரி மாத்திரமா, பட்டம் மாத்திரமா? கண்ணியமான இல்லை, குர்ஆனுடைய பணியிலும் அவர் முன்னணி. வஹ்யை எழுதிய அந்த கூட்டத்திலே அவர் பிரதானமானவர். ஆனால் சிறுவர், இளைஞர், டீனேஜ். நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் கூப்பிட்டார்கள், ஸைத் இங்கே வாருங்கள், ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறேன். வேற மாநாடு சொல்லக்கூடிய அந்த பொருளை பல குர்ஆனை மரணமிட்ட ஹாஃபில்கள் மரணித்து விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள். குர்ஆன் இப்படியே உள்ளங்களில் இருந்து, குர்ஆனை மரணமிட்ட உள்ளங்கள் அப்படியே ஜனாஸா மையத்தாயினால் அப்படியே போய்விடும். குர்ஆன் எழுதப்பட வேண்டும், ஒன்று சேர்க்கப்பட வேண்டும், தொகுக்கப்பட வேண்டும். அந்த பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். யாரிடம்? வாலிபரிடம், இளைஞரிடம். இளைஞர் சமூகமே, அன்பார்ந்த வாலிபர்களே, குர்ஆனுடைய அடிப்படையும் வாலிபர்கள். சொன்னார்கள், அந்த மலையை அப்படியே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து நகர்த்துங்கள் என்றால் கூட எனக்கு இலகுவாக இருந்திருக்கும், பாரிய பொறுப்பல்லவா என்று பின்வாங்கினேன். வலியுறுத்தினார்கள், வேண்டிக் கொண்டார்கள். அபூபக்கர் அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்து எனக்கு உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு விரிவை திருத்தி ஏற்படுத்தினான். பணியில் இறங்கினேன், செய்து முடித்தார்கள். குர்ஆனை ஒன்று சேர்த்த அந்த கூட்டத்திலே தலைமை வகித்தவரும் ஒரு வாலிபர் என்ற சிந்தனையோடு. அன்பு வாலிபர்களே, நண்பர்களே, இறுதியாக ஒரு 3, 4, 5 நிமிடங்கள். நீங்கள் எந்த துறையில் பாண்டித்தியம் பெற்றாலும், எதிலே நீங்கள் புலமை பெற்றாலும், நீங்கள் எந்த துறையிலே பரிசுகள் வாங்கினாலும், என்ன மெடல்கள் எடுத்தாலும், உங்களுடைய பெற்றோருடைய உள்ளத்தை வெல்லாமல், உங்களுடைய பெற்றோருடைய துஆவை அடையாமல், உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நல்ல மௌத்து வராது. நல்ல மௌத்து வராது. பெற்றோர்களுடைய மனதை உடைத்து வாழ்ந்து சக்சஸ் ஆகியவர்கள், ஜெயம் பெற்றவர்கள், வெற்றி அடைந்தவர்கள் இல்லை. ஆனால் சில துறைகளில் பலகீனம் இருந்தாலும் பெற்றோருடைய துஆவை அடைந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறப்பாக, சில உடலியல் ரீதியான ஆபத்துக்கு ஆளாகியவர்கள் கூட சாதனை படைத்தார்கள். இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் சின்ன வயதிலே பார்வை இழந்தார்கள். பல கருத்துக்கள். ஒன்று, ஒரு மரத்துடைய விஷப்பால் கண்ணிலே கொட்டி, அல்லது ஒரு வகையான அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு வகையான மணல் அல்லது மண் கண்ணிலே விழுந்து கண் பார்வை இழக்கிறார்கள். தாயுடைய துஆவினால் அல்லாஹ் கண் பார்வையே கொடுத்தான். துஆ. பெற்றோருடைய விடயத்தில் கவனமாக இருங்கள். பெற்றோருக்கு கட்டுப்படுவதற்கு உங்களுடைய விளையாட்டு காரணமாக தடையாக அமைந்துவிடக்கூடாது. பெற்றோர்களுடைய அழைப்புக்கு பதிலளிப்பதற்கு உங்களுடைய பொழுதுபோக்கு காரணமாக இருந்துவிடக்கூடாது, நண்பர்கள் காரணமாக இருந்துவிடக்கூடாது பதிலளிக்காமல் இருப்பதற்கு. 3 நிகழ்வோடு முடிக்கிறேன். ஜுரைஜ் என்ற ஒரு இறை நேசர், பெரிய மகான். விடையை சுருக்கமாக சொல்கிறேன். பெற்றோர்களை அவமதிக்கின்ற, ஒதுக்குகின்ற, கணக்கெடுக்காத, அதிகமாக இளைஞர்கள் செய்கின்ற வேலை தான். அதனால் தான் இதை நான் முன்வைக்கிறேன். அந்த பருவம் அப்படித்தான். தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது கொண்டிருக்கும் பொழுது தாய் கூப்பிட்டார்,
என்ன செய்து கொண்டிருக்கும் பொழுது? தொழுது கொண்டிருக்கும் பொழுது. தொழுது கொண்டே இருக்கிறார். நஃபிலான வணக்கம். தொழுகை கலாவாக சொல்லவில்லை. தாய் ஒரு அவசிய தேவைக்கு ஜுரைஜ் தொழுவதா? தாயுடைய அழைப்புக்கு பதிலளிப்பா? தொழுவோம். தலாம் கொடுக்கிறார், தொழுகிறார். தாய் கூப்பிட்டது ஒரு அவசிய தேவைக்கு. கிரவுண்டில் விளையாடி கொண்டிருக்கிறோம். உம்மா அப்பாவுடைய கோல் வருகிறது, கட் பண்ணுவோமா? ஜுரைஜுடைய சம்பவத்தை நினைத்து பார்ப்போம். கேம் விளையாடி கொண்டிருக்கிறோம், கோல் வருகிறது, கட் பண்றோமா? ஜுரைஜுடைய சம்பவத்தை நினைத்து பார்ப்போம். கூட்டாளிமாரோடு நண்பர்களோடு என்ன கை விளையாடித்துக் கொண்டிருக்கிறோம். உம்மா கூப்பிடுகிறார், வாப்பா கூப்பிடுகிறார், அழைக்காமல் புறக்கணிக்கிறோமா? ஜுரைஜுடைய நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்ப்போம். முடிவு எப்படி அமையும்? தாய் கூப்பிட்டு அழைப்புக்கு பதிலளிக்காத மகனுக்கு பெற்றோர்கள் பத்துவா செய்யக்கூடாது. துவாதான் செய்ய வேண்டும். உங்களையோ உங்களுடைய பொருளாதாரங்களையோ பொருட்களையோ பிள்ளைகளுக்கு நீங்கள் சாபமிட வேண்டாம், பத்துவா செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் செய்து துவா கபூலாகின்ற நேரத்துக்கு உடன்பட்டு நீங்கள் அந்த சாபத்துக்கு காரணமாகி விட வேண்டாம். தடுக்கப்பட்டிருக்கிறது. துவாதான் வர வேண்டும். அந்த தாய் செய்த பத்துவா மிக கேவலமான பத்துவா. பெரிய தொழுகிறியா என்ற பேச்ச கேட்காம, நான் கூப்பிட்டும் வராம, யா அல்லாஹ், இவர் எப்படிப்பட்டவர் என்றால் ஊர் மக்கள் எல்லாம் வந்து துவாவுக்கு வேண்டிக் கொள்ளக்கூடிய மகான், தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி தீர்வு பெறக்கூடிய மகான், அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். நோயாளிகளுக்கு அவர் ஓதி அதற்கு சிகிச்சை செய்வார். பெரிய புனிதர், வணக்கசாலி, தொழுகையாளி. செய்தார் ஒரு பத்துவா. இவனை விபச்சாரிகளுடைய முகத்தில் முழிக்காமல் மௌத்தாக்கி விடாதே. முமிசாத். கொஞ்ச காலத்தில் திடீரென்று ஒரு பெண் வந்து குழந்தையோடு வந்து, இந்த குழந்தை ஜுரைஜ் என்னோடு தகாத உறவு கொண்டு கிடைத்த குழந்தை என்று சொல்லிவிட்டார். பெண்களை இச்சையோடு ஏறிட்டும் பார்க்காதவர், இறைநேசர். பெற்றோருடைய பத்வா வலியுள்ளாக்கு கிடைத்தாலும் அவருடைய வாழ்க்கை நாசம்தான். பெற்றோருடைய பத்வாவுக்கு வணக்கசாலி ஆளாகினாலும் அவருடைய வாழ்க்கை கேவலம்தான். வந்தவர்கள் சமூகத்தில் ஒரு செய்தி வந்துவிட்டால் தீர விசாரிப்பதில்லை, ஊர்ஜிதை படுத்துவதில்லை, சோடா போத்தல் போன்று முடிவெடுப்பது பிழை. தெளிவு பெறுங்க. அல்லாஹ்வுடைய தண்டனை இவருக்கு. தாயுடைய பத்துவா. அந்த பண்பாடு பழக்கம் இல்லாதவருக்கே பலிக்கிறது. எல்லோரும் அவருடைய வணக்க ஸ்தலத்தை தகர்த்து விட்டார்கள். களிமண்ணால் கட்டப்பட்டது. பிறகு அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைத்தான். இந்த ஆட்கள் என் மூலம் எனக்கு இந்த தாய்க்கு நான் பிறந்தேன். சம்பவம் பின்னால் தொடர்கிறது. இப்படி ஒரு அவப்பேர் வந்தது. தாய் கூப்பிடும் பொழுது உம்மா வருகிறேன் என்று போகாத ஒரு இறை நேசருக்கு, விளையாடும் பொழுது வீணான விடயங்களில் ஈடுபடும் பொழுது பெற்றோர் அழைத்து போகாவிட்டால் அவருடைய மனசு நொந்தால் நமக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் வரும்? முடிக்கிறேன். நல்ல பகுதிக்கு 2 நிகழ்வு, 3 சொல்வேன் என்று சொன்ன. 2வது 3வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்த அந்த பயணத்திலே சொர்க்கத்திலே ஒரு கிராத்துடைய ஓசை கேட்கிறது. குர்ஆன் ஓதுகின்ற ஒரு குரல். மலக்கிடம் எங்கோ கேட்ட குரல் மாதிரி இருக்குது. மலக்கிடம் கேட்போம். கேட்டார்கள், யாருடைய குரல்? யாருடைய குரல்? சொர்க்கத்தில் குர்ஆனுடைய ஓசை. இது ஹாரிசாவுடைய, இப்பொழுது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சஹாபி ஹாரிசாவுடைய குரல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன தெரியுமா சொன்னார்கள்? சொர்க்கத்திலே இவருடைய குர்ஆன் ஓதுகின்ற ஓசை ஒலிக்க வைக்கின்ற அளவுக்கு இவருக்கு அந்தஸ்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நபி அவர்கள் அடையாளம் கண்ட பண்பு கதாலிக்குமுல் பிர். இப்படித்தான் பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்தால் பாக்கியங்கள் கிடைக்கும். கதாலிக்குமுல் பிர், பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருந்தால் இப்படிப்பட்ட அந்தஸ்துகள் கிடைக்கும் என்றார்கள். அன்பானவர்களே, 3வது நிகழ்வு ஒரு ஹதீஸோடு இணைத்து முடிக்கிறேன்.
இன்று நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இரண்டு தலைப்பு. ஒன்று பொருளாதார பிரச்சனை, இன்னும் ஒன்று உடலியல் ரீதியான ஆரோக்கிய பிரச்சனை. என்ன காய்ச்சல், என்ன கேன்சர், என்ன ஹார்ட் வருத்தம், என்ன கிட்னி வருத்தம், என்ன தலைவலி, என்ன வயிற்று வலி, என்ன பேரலைஸ் பக்கவாதம், உடலியல் ரீதியான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. இந்த ரெண்டும் தான் கேட்டகரி. இரண்டு வகைதான் பிரச்சனை. இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கு யாருக்கு தீர்வு வேண்டுமோ, மன் சர்ரஹு ஐயுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கி வ இம்ஸஅ லஹு ஃபீ அஜலி. பல்வேறுபட்ட வார்த்தை பிரயோகம் வந்திருக்கிறது. யாருக்கு பொருளாதார அபிவிருத்தி கேளுங்கள். பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு வட்டி அல்ல, ஏமாற்றம் அல்ல, பொய் அல்ல, ஹராமான வியாபாரம் அல்ல. பெற்றோருக்கு உபகாரம் செய்தால் பொருளாதாரம் பெருகும், பரக்கத்து வரும், வருமானம் கூடும், வியாபாரம் நடக்கும். அது அவர் பெற்றோருக்கு உபகாரம் செய்யட்டும், பெற்றோருக்கு நல்ல பிள்ளையா இருக்கட்டும். அடுத்த பகுதி ஆயுள் அபிவிருத்தி. ஆயுளில் அபிவிருத்தியும், ஆயுள் அபிவிருத்தி இரண்டு கருத்துக்கள். ஆயுள் நீட்டப்படும் அல்லது வாழ்ந்த 60 வருடமும் ஆரோக்கியமாக வாழ்ந்து மரணிப்பார். 90 வயது மஸ்ஜிதிலே வந்து சொல்லுவார். பக்கரா சூறாவிலே ஒரு சம்பவத்தை சொல்லவில்லை, இறுதி நிகழ்வு. ஒரு மாட்டை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். என்ன மாடு, எப்படிப்பட்ட மாடு, என்ன கலர், எப்படி என்று விசாரித்து பனு இஸ்ரவேலர்கள் அவர்களாகவே தேடி தின்று கொண்ட ஒரு பருப்பென்று சொல்வது போன்று அல்லாஹ் சொன்ன ஒரு மஞ்சள் நிற மாடு, எந்த விவசாய வேலைகள் உழுகின்ற வேலைகளிலும் ஈடுபடாத மாடு, இதைத்தான் இருக்க வேண்டும். சொன்னவுடன் அர்த்தங்கள் இதே இருக்கலாம். தேடி 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 போனால் ஒரு வாலிபரிடம் இருக்கிறது. அவருடைய அனந்தர சொத்தது, பெற்றோருக்கு பின்னால் அவருக்கு கிடைத்த சொத்து ஒரே ஒரு மாடு, பசுமாடு. அவரிடம் அந்த கண்டிஷன் உள்ள நிபந்தனை உள்ள மாடு இருக்கிறது. இதை எவ்வளவு கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு தந்து வாங்குவோம். அல்லாஹ் அறுக்க சொன்ன மாடு இதுதான். எவ்வளவு விலை? ஏழை ஏழை ஒரே ஒரு மாடுதான் சொத்து. அவரும் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் போட்டான், நல்ல விலை ஒன்று அடி. என்ன விலை? இந்த மாட்டை அறுத்து உரித்து மாமிசங்களை ஒதுக்கிவிட்டு அந்த மாட்டுடைய தோலுக்குள்ளே தங்கத்தை நிறைத்தால் எந்த அளவு தங்கம் வருமோ அந்த தங்கம் விலை. 300 நாட்கள் மாட்டுடைய அளவுக்கு தங்கத்தை நிறைத்தால் தங்கம் எடை கூடியது. எத்தனை கிலோ வரும்? அளவு எடை கூட. கொடுத்தார்கள் அந்த அளவு தங்கத்தை. ஒரு நாளில் கோடீஸ்வரன். ஒரு வினாடியில் ஹராமான தொழில் செய்தல்ல, அவுன்ஸ் கணக்கிலே, கிராம் கணக்கிலே வித்தல்ல, போத்தல் கணக்கிலே வித்தல்ல, பெட்டி கணக்கிலே வித்தல்ல, ஹலாலான மாட்டை வித்து கோடீஸ்வரர். அவருடைய வரலாற்று பின்னல் எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவருக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைப்பதற்கு காரணம் காண பர்ரம்பி வாலிதை, அவருடைய பெற்றோருக்கு அவர் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக இருந்தார். முடிக்கிறேன். ஓய்சல் கனிரை மௌலாவுக்கு ஆயுள் பாரிய நோய் இருந்தது. தாயுடைய துவா பணிவிடையால் அந்த நோய் குணமாகி ஆரோக்கியம் பெற்றார்கள், ஆயுள் கிடைத்தது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவை சீராக்கி சுபித்தமான ஒளிமயமான வாழ்க்கை வாழ்ந்து நல்ல மரணத்தை அடையும் பாக்கியத்தை நம் அனைவருக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஏழைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மோமியங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் மன்னிப்பாயாக, இந்த ஊர் மக்களை மன்னிப்பாயாக, நம்ம நிலைமைகளை சீராக்குவாயாக, கடன்களை நிறைவேற்றி தருவாயாக, நோய்களுக்கு நிவாரணத்தை தருவாயாக, கவலைகளை போக்கி வைப்பாயாக, தேவைகளுடைய பொருத்தால் கண்ணியமாக நிறைவேற்றி தருவாயாக, விலைவாசிகளை குறைத்து தருவாயாக. எல்லா தரப்பினர்கள் வாழுகின்ற சிறந்த ஒரு நாடாக நமது நாட்டையும் உலக நாடுகளையும் ஆக்கி அமைப்பாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.